தமிழ்நாடு மது ஒழிப்பு போராட்ட கூட்டமைப்பு சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டி சிபிஐ விசாரணை அமைக்க கோரி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி. சென்னை சைதாப்பேட்டை ராஜீவ்காந்தி சிலை அருகில் தமிழ்நாடு மது ஒழிப்பு போராட்ட கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட மனு கொடுக்கும் பேரணிக்கு மக்கள் நல்வாழ்வு கட்சி தலைவர் ராமதாசன் தலைமை தாங்கினார். இதில் ஏப்ரல் 14 இயக்க நிறுவன தலைவர் சசிகுமார் முன்னிலை வகித்தார். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டி சிபிஐ விசாரணை அமைக்க கோரி ஆளுநர் மாளிகை நோக்கி மனு கொடுக்கும் பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்கள் நல்வாழ்வு கட்சி தலைவர் ராமதாசன் பேசுகையில், பீகார், குஜராத், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து மற்றும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு போன்ற மாநிலங்களில் முழு மதுவிலக்கை அமல்படுத்தி உள்ளனர். அதேபோல் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு என்பது ஈடு செய்ய முடியாததாகும். எனவே உயிரிழந்தவர்களுக்கு சிபிஐ விசாரணை அமைத்தால் மட்டுமே தமிழகத்தில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு அமையும் என்றும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், அப்போதுதான் தமிழகத்தில் குற்றங்கள் குறையும், மேலும் உயிர் சேதங்களும் இல்லாமல் இருக்கும். இதற்கு தமிழக முதல்வர் விரைவில் நல்ல ஒரு அரசாணை வெளியிட வேண்டும் என்று பேரணி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்று கூறினார். இந்த பேரணியில் மக்கள் நல்வாழ்வு கட்சியின் பொதுச் செயலாளர் உமாராணி, காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் குமரையா, காமராஜர் மக்கள் கட்சி மாநில மகளிரணி தலைவி திருமதி வள்ளி ரமேஷ், ஜனதா தளம் தலைமை பொதுச் செயலாளர் கு செல்வராஜ், ஐக்கிய ஜனதா தள மாநில பொதுச் செயலாளர் CM ராமலிங்கம், ஜபமணி ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் J மோகன்ராஜ், ஜனதா பரிவார் தலைமைச் செயலாளர் ரவிச்சந்திரன், புரட்சி தமிழர் மக்கள் கழக நிறுவனர் டாக்டர் ஆனந்த்ராஜ், சோசியலிஸ்ட் கட்சி இந்திய மாநில தலைவர் தஞ்சை இளஞ்சிங்கம், ஏப்ரல் 14 இயக்க மகளிரணி கலா, தலித் மக்கள் முன்னணி தலைவர் வழக்கறிஞர் திருத்தணி திருநாவுக்கரசு, ஜனதா பரிவார் கா கிருஷ்ணமூர்த்தி, ஜபமணி ஜனதா கட்சி MR ரவிச்சந்திரன், காந்தி சமூக நலப்பேரவை தினகரன் போன்ற இயக்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நீதி வேண்டி கலந்து கொண்டனர். பின்னர் ஆளுநர் மாளிகையை நோக்கி மனு கொடுக்கும் பேரணியை தொடர்ந்த போது காவல்துறை இவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பின்னர் மாலையில் விடுவித்தனர். இதில் பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி ஆட்சியா, கள்ளச்சாராயம் ஆட்சியா, கள்ளச்சாராயம் ஆட்சி, கள்ளக்குறிச்சியே சாட்சி, கள்ளச்சாராயம் ஆட்சி, கள்ளக்குறிச்சியே சாட்சி. ஆளுநரே 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 நடவடிக்கை நடவடிக்கை சிபிஐ நடவடிக்கை